ஏன் பாண்டி, பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம் ராத்திரி போனால் சரியாக வருமா? சரியா வரும். அப்புறம் பாண்டி, அந்த பொண்ணு பேர் என்ன? நீலா. அதான் ராத்திரியில் பார்க்க போட்டு போறியா? ஏன் பாண்டி, இல்லை உனக்கு நல்ல பழக்கமா? டேய் சரி சரி, டென்ஷன் ஆகாது. அப்புறம் பாண்டி, என்னடா அவங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? அண்ணன் தம்பிலாம் இருக்காங்களா? எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிப்பாங்களா? ஜாதி மதம்லாம் பார்ப்பாங்களா? ஒன்றதான் பாண்டி, இதுதான் கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன்னு இப்போ டென்ஷன் ஆகுற. சரி, டென்ஷன் ஆகும் சொல்கிறேன் கேளுப்பாளா. ட்ரெயினில் போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டில் டிக்கெட் எடுக்கிறதா பார்த்துருக்கியா? புரியலையே பாண்டி. போக போக புரியும்பா. அங்கே என்ன டார்ச் லைட் அடிக்கிறாங்க? நம்ம ஹெட்லைட் வீக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பாண்டி, அந்த பொண்ணு மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு மாதிரி என்ன, அந்த பொண்ணே தான். என்ன பாண்டி முகத்தில் லைட் அடிக்குது? அது அவங்க தொழில். தொழிலா? விரல் எது காட்டுது? அது ரேட்டு. டேய் இறங்கு. இறங்குவா. உன் தெய்வீக காதல் புரியும். பாத்தியா, நீ லவ் பண்ண பொண்ணு எங்க நிக்குதுன்னு? அதிகம்லாம் ஒன்றும் இல்லை, 100 ரூபா தான். ஜாதி கேட்டில்ல, ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டான், எம்மதமும் சம்மதம். என்னடா அதிர்ச்சி ஆயிட்ட? ஹைவே ஆயிட்டா? வா டேய், இன்னைக்கு உன் காம்போ முடிவுக்கு வந்துடும். நீலா கூட்டு போ. அண்ணா, எனக்கு முடிவுக்கு வரதுக்குள்ள நான் அவர்கிட்ட போயிட்டு வந்துட்டா. டேய் போடா போடா. அவனே யோசிக்கிறான், இவன் இடையில. நீலா, பையன் புதுசு, உன்னை லவ் பண்றானா? கூட்டிட்டு போய் தெளிய வச்சு அனுப்பு. போ, கூட்டிட்டு போ. வா போலாம். வாடா, முதல்ல காசை கொடுத்துறா. இவனை தெளிவாக்கிடுவா, நாம தெளிவாகணுமே. எங்க அந்த காக்கினடாக்காரி மஞ்சுளா? 2 நாளாக காணாமனு கேப்பேரக்க கேட்டுச்சு, அதான் கூட்டு போலான்ட்டு வந்தேன். ஒவ்வொரு நாளும் முதல் ராத்திரி தான். இப்போ வந்திருக்க பாட்டு பெரிய பாட்டு, நல்லா கவனிப்பேன். பாதுகாப்பு தானே. ஜாக்கெட் அவுக்கிட்டா இல்லை நீயே அவுக்குறியா? சில பேருக்கு ஜாக்கெட்டை அவங்களே அவுக்கிறது தான் பிடிக்கும். உனக்கு எப்படி? வேணாம். என்ன வேணாமா? என்ன பிடிக்கலையா? ஆசைப்பட்டு தானே வந்த? இல்லை, இது வேணாம். இந்த வச்சுக்கோ, நீ கொடுத்த பணம். நீயே வச்சுக்கோ. உன் கூட படுக்க தான் காசு வாங்கினேன், ஓசியா வேணாம். நீ ஏன் இந்த தொழிலுக்கு வந்த? நீ ஏன் இந்த தொழிலுக்கு வந்த? இங்கே வர ஒவ்வொருத்தரும் கேட்குற கேள்விதான் அது. நீ ஒன்றும் புதுசாக கேட்கல. எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியாமல் கேள்வி கேட்குறானுங்க. டே பாண்டி, நீ வேண்டான்னு சொன்னது நியாயம் தான்டா. ஊத்துறாவா? டேய், நீ போதையில பேசல, வேணும்னு தான்டா பேசுற. இதுக்காக தான்டா உன்னை எல்லாம் தள்ளி வைக்கணுங்கிறது. டேபாலா, அந்த நிலாக்கிட்ட போனிய எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சா? என்ன முறைக்கிறான், எதுவும் நடக்கல போல. மாப்பிள, அந்த பொண்ணு உனக்கு சரிப்பட்டு வராதுடா. நீ அவளை மறந்துடு சொல்லிட்டு. பாலா, சில நேரம் கணக்கு மிஸ் ஆயிடும்டா. அவளை மறக்கிறதுக்கு நான் ஒரு மருந்து சொல்லிட்டா. பேசாம ஒரு முறை அவகிட்ட போய் அப்புறம் லவ்வும் மறைஞ்சிரும், நீயும் தெளிவாயிடுவ.
உன்ன மாதிரி உடம்புக்கு ஆசைப்படுற நாளடா, மனசுடா. அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? டேய் மாப்ள மாப்ள டேய் அந்த சீடு கூட அவன் அடிச்சுட்டு போறான் பாத்து. ஆட உன்னை எல்லாம் செருப்பால் அடிக்காம விட்டானே. நியாயமா நீ வாங்க வேண்டிய அடி அன்னைக்கே சொன்ன. கருவேலை விதை விஷம் ஜாஸ்திடி, கண்ணில் பற்றாம வை. என்ன பண்றது? இதான் ஓசியில கிடைக்குது. இதை போட்டாதான் அழியாம இருக்கு. பஜாருக்கு போலாமா? தடோக்கா பாட்டி வந்துருக்கு. ஒரு பை கூட. அதான் சொல்றேன். பஸ் பிடிக்கணும். பஸ் பிடிக்கிற அளவுக்கு என்கிட்ட ஏதுடி பையே? என்னக்கா கிண்டலா? என்னடி பகல்லே அலங்கரிக்கிறீங்க? என்ன பகல் டியூட்டியா? ஆமா, பாட்டிக்கு உதடு சிவப்பா இருக்கணுமா, அப்பதான் மூடு வருமா. அதான் ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுப்பாங்கல்ல. நம்ம நிலைமைக்கு உதடு சாயம்லாம் வாங்க முடியுமா? அதான் இந்த சிகரெட் அட்டையில இருக்கிற சிவப்பு சாயத்தை ஓட்டிட்டு இருக்கேன். எல்லாம் மொத்தமாக உட்காந்துருக்காளுங்க. சரியப்பா குத்தகை எடுத்துட வேண்டியதான். ஏ தானா, உனக்கு பார்க் ரெடி ஆயிடுச்சு, கிளம்பு கிளம்பு. கிளம்பிட்டேன் பழனி. அப்புறம் வாங்குற காசுல பாதி நமக்கு வந்துடணும் என்ன, புரியுதா? எதுக்கு? அவன் என்ன உரிக்கிறான், அவங்கிட்ட நான் காசு பறிக்கிறேன். உனக்கு எதுக்கு பாதி பணம் தரணும்? அப்படி சொல்லுக்கா. அரசியல் நடத்துறதுல இருந்து அரிசி விற்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் புரோக்கர் தேவைம்மா. நமக்கு மட்டும் வர வேண்டியது வரலன்னு வையு, அப்புறம் நீ தொழிலே பண்ண முடியாது. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? எல்லாருக்கும் எய்ட்ஸ்ன்னு சொல்லி ஊருக்கு பொருளையை கிளப்பிட்டு தொழிலே பண்ணாம வாய் திறந்து பாரு, அறுத்துருவேன். படிக்கிறவனா உனக்கு அவ்வளவு இலக்காரமா? ஏம்மா நீ காசு கொடுக்க வேணா, கையெடுமா. அரிசி ஹார்லிக்ஸ் பாட்டில் கொடுக்காம குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாளுங்களா? நிக்க மாட்டீங்களா? நீ போ. இவனா? நீங்க வாங்க. நானும். அவ வேணாமா? இல்ல வேணாம். என்னடி என்ன கூப்பிடுறான்? நீ எப்பவுமே அவன் மேலதான் ஆசைப்பட்டு வருவ. இன்னைக்கு என்னன்னா என் மேல ஆசைப்பட்டு வந்திருக்க. என்னையா திரு திருன்னு முழிக்கிற? ஃபர்ஸ்ட் டைமா? பார்த்தாலே பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. நீ என்னன்னா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அமைதியா இருக்க? வேணாம், நான் சைவம். தாய்ப்பால் என்ன தாவரத்துல இருந்தா வருது? எல்லாம் அசைவம் தான். நல்ல மனுஷனும் தனிமையில இருந்தா மிருகம் ஆயிடுவாயா? இந்தா வச்சுக்கோ. வேணாம் போயா, படுக்காம நான் காசு வாங்க மாட்டேன். அந்த பொண்ணு ஏன் இந்த தொழிலுக்கு வந்தாங்க? எந்த பொண்ணு? உங்க பக்கத்தில் நின்னாங்களே அவங்க தான். யாரு? நிலாவா? ஆமா. ஓ, நீ அவ புராணத்து கேக்கு தான் இங்க வந்தியா? புரிஞ்சு போச்சு. ஆமா, நீ என்ன பத்திரிக்கைக்காரனா? ஹைவேல ரெட் லைட்னு தப்பு தப்பு டார்ச் லைட்னு தலைப்பு போட்டு காசு பார்க்கலான்னு பாக்குறியா? இல்ல, நான் பத்திரிக்கைக்காரன் இல்ல. என்னடா சம்மணம் போட்டு உட்காந்துருக்கா, நமக்கு சம்பளம் கிடைக்காதே. என்ன கவிதா முடிஞ்சா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஏன்? வந்தவருக்கு நிலா ஏன் இந்த தொழிலுக்கு வந்தாங்கிற கதை தெரியணுமா? கிழிஞ்சது. இந்த ஸ்டேஷன் ஏரியா எஸ்ஐ வந்திருக்கேன், அவனுக்கு நீ தான் வேணுமா? இப்ப நீ போலன்னு வை, தேவையில்லாம ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் இவனுக்கு முன்னால ஏட்டுக்கு அப்புறம் பீசின்னு எல்லாத்தையும் ஓசிலேயே முடிச்சிருவாங்க. போ போ, கிளம்பு கிளம்பு. எதுக்கு வரோம்னே தெரியாம இவன் வேற புதுப்பட ப்ரொடியூசர் மாதிரி கதை கேட்கிறேன். ஏயா 2 நாளா வர்ற, ஒன்னும் பண்ண மாட்டேங்கிற. பத்தாவதுக்கு நிலா கிட்ட வேற போய் சொந்த கதை சோக கதையை கேட்டிருக்க. என்ன லவ் பண்றியா? அட சும்மா வைக்கப்படாம சொல்லியா லவ் பண்றியா? அட சொல்லியா லவ்வா? சாமி கும்பிட போனவன் சாராய கடையில் வந்து நிக்கிற மாதிரி இருக்க.